வணக்கம். வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம எல்லாருமே முருகர் பக்தர் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த மகா கந்த சஷ்டி விரதம் நாட்கள் பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, மகா கந்த சஷ்டி விரதம் கடைசி 6 நாட்கள் ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள்னே சொல்லலாம் நம்ம முருகர் பக்தர் எல்லாருக்குமே. அந்த கடைசி 6 நாட்கள்லயும் நம்ம எந்த மாதிரிலாம் விரதம் வைக்கலாம், எந்தெந்த விரதம் இருக்கோ எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மகா கந்த சஷ்டி விரதம் கடைசி 6 நாட்களுக்கு விரதம் வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். மகா கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு இருந்து தொடங்குதோ அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 26ஆம் தேதி சூர சம்ஹாரம், அக்டோபர் 27ஆம் தேதி முருகருக்கு திருக்கல்யாணம். இப்ப இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணுமோ அதை நான் சொல்றேன். அக்டோபர் 22ஆம் தேதியில இருந்து நாம காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு முருகருக்கான ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். கூடிய ஒரு காப்பு ரெடி பண்ணிக்கலாம். காப்பு பாத்தீங்கன்னா நம்ம பூ கட்டுற நூல்ல மஞ்சள் தடவி அதுல கூடயே விரலி மஞ்சள் வச்சு கட்டிக்கிட்டு அது முருகர் பாதத்துல நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம விநாயகருக்கு நம்ம பூஜைகள் பண்ணிடணும். மஞ்சள் விநாயகர் நம்ம பிடிச்சு வச்சோம்னா அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி 6 நாளைக்கு நான் முருகரை மனதார நான் அவருக்கு விரதம் இருக்கிறேன். இந்த விரதத்துல எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நீங்க நடத்தி கொடுக்கணும். இந்த விரதத்தை உங்களை சாட்சியா வச்சு நான் ஆரம்பிக்கிறேன், அதை நல்லபடியாவே முடியணும்னு சொல்லி அதுக்கப்புறம் முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கடைசி நாள் வரைக்கும் அதே வேண்டுதலை தான் நாம கேட்கணும். நீங்க மாத்தி மாத்தி கன்ஃபியூஷன் ஆகி கேட்க கூடாது. அந்த 6 நாளும் ஒரே வார்த்தத்துல இருங்க, எனக்கு இது வேணும், நீங்க எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க கையார அந்த காப்பை நம்ம கட்டிக்கலாம். பெரியவங்க யாருமே இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி மாத்தி கூட நம்ம கட்டிக்கலாம். யாருமே இல்லைன்னா நம்ம பசங்க கையார கூட நம்ம கட்டிக்கலாம். எந்த தப்பும் இல்லை. இப்போ விரதம்லாம் எந்தெந்த விரதம் நம்ம வைக்கலாமா அந்த விரதம்லாம் நான் சொல்றேன். எந்த விரதம் வச்சாலும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்க டேப்லெட்லாம் நீங்க சாப்பிட்றீங்களா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க விரதம் வைக்கணும். அதே மாதிரி எந்த விரதம் வச்சாலும் தண்ணி நிறைய குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஜோஷில் இல்லை நம்மளால முடியும், நம்ம இந்த விரதம் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நம்மளால முடியல அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது கஷ்டமா போயிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இப்ப என்னென்ன விரதம் இருக்கோ அது எல்லாமே சொல்றேன். இந்த விரதம் எது உங்களால முடியுமோ, எந்த விரதம் கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதோ அதை நீங்க அந்த விரதம் வைக்கலாம். ஹெல்த்துக்கு கொஞ்சம் முடியலாம இருக்கிறவங்க டேப்லெட்லாம் சாப்பிட்றீங்க, நீங்க முருகருக்கு விரதம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன். எப்படின்னா வீட்டுல நான்வெஜ் சமைக்காம நான்வெஜ் சாப்பிடலாம நம்ம 3 வேளையும் வெஜ் சாப்பாடு நம்ம சாப்பிட்டே நாம இந்த 6 நாளும் விரதமா இருக்கலாம். இல்லைன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் நைட்டு டின்னரும் சாப்பிட்டு விரதமா இருக்கலாம். ஒரு வேளை சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு. இல்ல ஹெல்த் நல்லா இருக்குன்னா நீங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதமா இருக்கலாம். எப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விரதத்தை ஆரம்பிச்சு ஈவினிங் 6 மணி வரைக்கும் விரதமா இருந்து 6 மணிக்கு அப்புறம் ஒரு பொழுது சாப்பாடு சாப்பிட்டு விரதமா இருக்கலாம் இந்த 6 நாளும். இன்னொரு விரதம் சொல்றேன். உங்க ஹெல்த் நல்லா இருக்குன்னா காலையில பாத்தீங்கன்னா முருகருக்கு நெய்வேத்தியத்துல பாலும் பழமும் நெய்வேத்தியத்துல அவருக்கு படைச்சிட்டு அதே பாலும் பழமும் காலையிலயும் மாலையிலயும் நாம அவருக்கு நெய்வேத்தியமா படிச்சுட்டு அதை நாம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம் இந்த 6 நாட்கள்லயும். பழம்னு கேட்டீங்கன்னா எந்த பழம் வேணாலும் நம்ம அவருக்கு நெய்வேத்தியத்துல படிக்கலாம். அதே மாதிரி 1 கிளாஸ் பால் வரைக்கும் நெய்வேத்தியத்துல படிச்சிருங்க. அதை எடுத்து நம்ம காலையும் மாலையும் நம்ம சாப்பிட்டு நான் இந்த 6 நாளும் விரதமா இருக்கலாம்.
இனிமே நான் சொல்ல போற விரதம் எல்லாமே ஒரு கடமையான ஒரு விரதம்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, முருகா இது என் கையிலே இல்ல, இது என்னால முடியாது, ஆனா உன்னால முடியும், இது எனக்கு வேணும், நீ இது செஞ்சே கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம உரிமையா கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு விரதம்னே நம்ம சொல்லலாம். இளநீ விரதம் தான். முருகருக்கு காலையில நெய்வேத்தியத்துல இளநியை படிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அந்த இளநீ தண்ணியை எடுத்து நாம குடிச்சிக்கலாம். எப்படி காலையில ஒருக்க நெய்வேத்தியத்துல இளநீ நம்ம படிக்கிறோமோ முருகருக்கு, அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு இளநீ முருகருக்கு நெய்வேத்தியமா படிச்சுட்டு அந்த இளநீ தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். ஆனா ஃபுல் டே வந்து தண்ணி நீங்க எத்தனைக்கு வேணா நீங்க குடிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த கடுமையான விரதம்னு சொன்னோம்னா எதுன்னா துளசி தண்ணியில நம்ம துளசியை கலந்துக்கிட்டு ஃபுல் டேயும் வந்து துளசி தண்ணியை மட்டும் குடிக்கிறது தான் விரதமே. காலையும் மாலையும் வந்து நெய்வேத்தியத்துல முருகருக்கும் துளசி தண்ணி கொஞ்சம் நம்ம நெய்வேத்தியமா படைச்சிடணும். நெய்வேத்தியம் பழம் ஏதாவது நீங்க கூட வச்சாலும் ஓகே தான். அந்த பழம் வந்து வீட்டுல யாராவது சாப்பிட்டுக்கலாம். ஆனா துளசி தண்ணி நீங்க குடிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற விரதம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மிளகு விரதம் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி அந்த விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில எந்த குறைங்களும் இருந்தாலும் சரி இந்த விரதம் இருந்தா கண்டிப்பா வந்து தீரும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த விரதம் எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். நாம முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நாம குடிச்சு நம்ம விரதமா இருக்கலாம். 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3, 4வது நாள் 4 இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மிளகை வந்து கூட்டிக்கிட்டே போகணும். கடைசி 6வது நாள் 6 மிளகு நாம சாப்பிடணும். தண்ணி எவ்வளவு வேணா நீங்க குடிக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணி தான் நமக்கு பலமே கொடுக்கும். ஏன்னா நம்ம 6 நாளும் நம்ம சாப்பிட போறதில்ல, அந்த தண்ணியில தான் நம்ம விரதமா இருக்க போறோம். ஸோ தண்ணியை விடலாம நல்லா குடிங்க, ரொம்ப நல்லது. இன்னொன்னு ஒரு கடைசியான ஒரு விரதம் நான் சொல்றேன். இந்த விரதம் வந்து தயிர் சாதம் சாப்பிடலாம். இதுல வந்து நம்ம வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணாம தயிரும் சாதம் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். சுத்தமா வந்து சால்ட்டை சேர்க்காம நம்ம வந்து காலையும் மாலையும் ஒருக்க தயிர் சாதம் நம்ம சாப்பிடலாம். எப்படி நம்ம சால்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோமோ இந்த விரதத்துல, அதே மாதிரி நம்ம ஸ்வீட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. டீ காஃபி குடிச்சா கூட அதுல சர்க்கரை இருக்கக்கூடாது. அதனால இந்த விரதத்துல சால்ட்டும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் டோட்டலா நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ நான் சொன்ன விரதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பொறுத்து நம்ம என்னெல்லாம் விரதம் நம்மளால வைக்க முடியுமோ முருகருக்கு நம்ம வைக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஜோஷியில் நான் முருகருக்காக நான் இந்த விரதம் வைக்கிறேன் அந்த விரதம் வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவில் நம்மளால வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னா அதுதான் கஷ்டம். அதனால எந்த விரதம் வச்சாலும் நம்மளால எது முடியுமோ அதே நம்ம பண்ணலாம். அப்புறம் ஒன்று, இந்த விரதம் வைக்கிறது எல்லாமே வந்து நமக்காக வைக்கிறோம், முருகருக்காக இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க குறைங்களை தீக்கிறதுக்காக இந்த விரதம் இருக்கும். அப்புறம் இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்பிக்கையோட பண்ணுங்க. நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முருகர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க கேட்ட வரத்தை கொடுப்பாரு. ஆனா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனா கூட அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்பிக்கை நீங்களே விட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி உங்க மேல நம்பிக்கை வைப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னா நம்ம விரதமா இருக்கும்போது நமக்கு கோபம் வரலாம், நமக்கு சோதிக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன் முருகா இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி கூட வார்த்தைகள்லாம் நம்ம வாயார்ந்து வரும். சோதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்தா அப்ப மனசுல இது மட்டும் நினைச்சுக்கோங்க, முருகா உனக்காக நான் விரதமா இருக்கேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணு, என் கையில எதுவுமே இல்லை, எல்லாமே உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி விரதம்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா சோதனைகள் வரும். டெஸ்ட் வைக்காம எதுவும் நமக்கு கிடைக்காது. அப்புறம் இன்னொன்னு, இந்த விரதமா இருக்கிற நாட்கள்ல வந்து கோபம் மட்டும் படாதீங்க. பொறுமையா எவ்வளவு உங்களால இருக்க முடியுமோ பொறுமையா இருங்க. உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டு போனா கூட முருகர் பார்த்துப்பாருன்னு சொல்லி நீங்க பதில் கொடுக்காம நீங்க உங்க வேலை உண்டுன்னு சொல்லி உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, தப்பா யாரையும் பேசாதீங்க, யார் மனசையும் ஆமோத்தத்துல கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்சா நீங்க டெய்லியுமே ஒருக்க இந்த விரத நாட்கள்ல முருகர் கோயிலுக்கு போய் முருகரை பார்த்துட்டு வாங்க. அவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால ஏதாவது கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுத்துட்டு வாங்க. பசுக்கு கீரை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது. நம்மளால முடிஞ்சா நம்ம இது எல்லாமே செய்யலாம். முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் முருகர் கொடுப்பாரு. தாராளமா நம்ம நல்லாவே செய்யலாம்.
ஸோ மகாகந்த சஷ்டி விரதம் கடைசி 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மகாகந்த சஷ்டி விரதத்துக்கு இன்னுமே ஏதாவது டவுட்னா தாராளமா கமெண்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி முருகரை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ, அவரோட பேர் எந்த பேர் உங்களுக்கு பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. வரப்போற மகாகந்த சஷ்டி விரதம் கடைசி 6 நாளைக்கு விரதம் வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ன விரதம் வைக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனல்ல வரும் மகாகந்த சஷ்டி விரதத்தை பத்தி. ஸோ மிஸ் பண்ணிடலாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருப்பப்படுறவங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முருகர் துணை என்றைக்குமே எப்போவுமே எல்லாருக்கூடயும் இருக்கும். நம்ம வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே எங்கள் வீட்டு குட்டி முருகர் தான் நான் இவரை சொல்லுவேன். ஸோ எங்களோட குட்டி முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. பை பை.